அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் மாபெரும் யுத்தமாக 2 ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 128வது நாளிலே நாம் அத்தனை பேரும் நின்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இஸ்ரேல் இன்றைக்கும் வரம்பு மீறிய யுத்த நிறுத்தத்தை மீறிய தாக்குதல்களை பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 10 பாலஸ்தீன அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கொன்றிருக்கிறது. ஷஹீதாகி இருக்கிறார்கள் பாலஸ்தீனியர்கள் 10 பேர் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்தும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. யுத்தத்திலே கிடைக்க முடியாத வெற்றியை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் யுத்தத்தில் தாங்கள் தோற்று போனதை மீண்டும் மீண்டும் நினைத்து அவர்களால் தாங்க முடியாத ஒரு சங்கடம் ஏற்படுகிற நேரங்களில் எல்லாம் பாலஸ்தீன அப்பாவிகளை பழிவாங்குகிற படலத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்றைய நம்முடைய வீடியோவில் நம்ம சொல்லி இருந்தோம், பல நாடுகளைச் சேர்ந்த 48,000க்கு மேற்பட்டவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்தத்தில் இந்த ஜினோசைட்ல பங்களிப்பு செலுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை, அந்த அடிப்படையில் அது எந்தெந்த நாடுகள் என்கிற தரவுகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்த பல பேர் இந்த யுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த வரைபடத்தில் காட்டப்படக்கூடிய நாடுகள் அனைத்திலும் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு இணைந்து பல பேரும் பாலஸ்தீன அப்பாவிகளை அழிக்கிற பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பல பேர் இதிலே பங்கேற்றிருக்கிறார்கள். ஐக்கிய ராச்சியம் பிரித்தானியாவினுடைய பல பேரும் இந்த யுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். பாலஸ்தீன அப்பாவிகளை அழிப்பதற்கு துணை போயிருக்கிறார்கள். கனடாவினுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலோடு இணைந்து இதிலே பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். ஜெர்மனியினுடைய ஒப்பந்த பணியாளர்களும் ராணுவத்தை சேர்ந்தவர்களும் இந்த யுத்தத்திலே பங்கேற்று பாலஸ்தீன அப்பாவிகளை அழிப்பதற்கு துணை போயிருக்கிறார்கள். பிரான்சினுடைய ஒப்பந்த பணியாளர்களும் ராணுவத்தை சேர்ந்தவர்களும் இந்த யுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். எத்தியோப்பியாவில் இருந்து பல்வேறுபட்ட செயல்பாட்டாளர்களும் இந்த யுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்கிற தகவல்களோடு போலந்தை சேர்ந்த இஸ்ரேலிய பிரிவுகளோடு இணைக்கப்பட்ட தன்னார்வலர்கள் குழு ஒன்றும் இந்த யுத்தத்திலே பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக பங்கேற்றிருக்கிறது என்கிற தரவுகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ருமேனியா, அதே போன்று உக்ரைனை சேர்ந்த பல பேரும் இந்த யுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிற அதே நேரம் ரஷ்யாவை சேர்ந்த சிறிய, அதே நேரத்தில் குறிப்பிடத்தக்க சில பேரும் இந்த யுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். இரட்டை குடியுரிமை பெற்றிருக்கக்கூடியவர்கள் என்கிற தரவுகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளை அழிப்பதற்கு பல நாடுகளைச் சேர்ந்த வன்மம் பிடித்தவர்களும் இந்த யுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்கிற தரவுகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக கூடிய ஆப்பிரிக்க ஒன்றியம் பலவிதமான கண்டனங்களையும் அறிக்கைகளையும் தொடர்ந்து வெளியிட்டு வருது. ஆப்பிரிக்க நாடுகளுடைய ஒன்றியம் கூடியிருக்கிறது. அதிலே குறிப்பாக இஸ்ரேல் சோமாலிலாந்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது. அந்த அங்கீகாரத்தை மீளப்பெற வேண்டும். சோமாலிலாந்து என்பது சோமாலியாவினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். அது ஆப்பிரிக்க ஒன்றியத்திற்கு கீழாக இருக்கக்கூடியது என்கிற செய்திகளை வெளியிட்டு